ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம வந்து ஜென்ரலாக நான் அந்த பாலை பற்றி பேசியிருந்தேன், ரிஃப்ளெக்ஷன்ஸ் எபிசோட் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சிஎஸ்கேயோட ரிட்டென்ஷன்ஸ், ஆல் த ரிட்டென்ஷன்ஸ் ஆஃப் தி ஐபிஎல், அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஆஸ் ஆல்வேஸ். ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு, ஹூஸ் கோன் கோ வேர் அப்படின்னு சொல்லிட்டு தேர் பீன் ப்ரெடிக்ஷன்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த பிளேஸ். அண்ட் இந்தியா ஹஸ் பீன் பிளேயிங் T20 சீரிஸ். இந்தியா ஒரு T20 சீரிஸ் கரண்ட்டாக ஆஸ்திரேலியாவோட விளையாடிட்டு இருக்காங்க. 5 மேட்ச் T20 சீரிஸ். இது முதல்ல பிளான் பண்ணப்பட்ட ஒரு T20 சீரிஸ். வேர்ல்டு கப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றும் சடனாக போட்ட ஒரு T20 சீரிஸ் கிடையாது. இதுலேருந்து வந்து ரெண்டு டீமுமே என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க, இஸ் தேர் எனி ரெலவன்ஸ் டு தி T20 வேர்ல்ட் கப் லேட்டர் நெக்ஸ்ட் இயர், அதான் 2023 தான் இன்னும் இருக்கும். 2024 போகும்போது இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு இந்த சீரீஸ்ல ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? ஏன்னா அந்த வேர்ல்டு கப் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்காவில் நடக்க போகுது. ஸோ தட்ஸ் வேர். அதான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கிரிக்கெட்டர் கிட்ட கூட, ஒரு பெரிய ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஆஃப் த கேம் கிட்ட நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து வி வர் டாக்கிங் அபவுட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன், வேகன் வீல்ஸ், பிட்ச் மேப்ஸ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். டுடேஸ் கிரிக்கெட்டில் வந்து டெஃபினட்டாக இன்னையோட டே அண்ட் ஏஜில் வந்து கிரிக்கெட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, டேட்டா பாயிண்ட்ஸை நோக்கி நகருதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அது ஒரு க்ரூஷுவல் ஃபேசட்டாக இருந்து வருது. நிறைய டீம்ஸில் வந்து அனலிஸ்ட் அண்ட் அனலிட்டிக் டீம்ஸ் ஆர் பிளேயிங் அ மேசிவ் ரோல். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து T20 சீரிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் IPL ஆக்ஷன்ஸ் நடக்க போகுது துபாயில், அதையும் பற்றி பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் T20 சீரிஸில் ஹைலைட்ஸ் என்ன, யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க, அது டூயிங் சம் டேக் அவேஸ், இல்லை இன்னும் அவங்க வந்து வேர்ல்டு கப்போட விக்டரியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தம்பி நீ போய் விளாட்றா அப்படின்னு பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு டைரெக்ஷன் இருக்கா? ஏன்னா மேத்யூ வேட் தலைமையில் ஒரு டீம் எடுத்து அமைச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ டைரெக்ஷன் இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்த்துலாம். ஆல்ரைட், வேர் டு வி பிகின்? நான் சொன்ன 3 பாயிண்ட்ஸ்லேருந்து வி வில் பிகின். பிஃபோர் தட் ஒரு 4th பாயிண்ட், அதுலேருந்து நீங்கள் துவங்க போகிற எபிசோடையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் துவங்கியிருக்காங்க பங்களாதேஷில். இது வந்து பேக் டு த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டுக்கு இந்த மேட்ச் திருப்பி தொடங்கியிருக்கு. வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு, எஸ். பட் ஆனால் டெஸ்ட் ஃபார்மேட்டில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து 2 சாம்பியன்ஸ் இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸோட சாம்பியன்ஸ் வந்து நியூசிலாந்து, செகண்ட் வந்து WTC சாம்பியன் வந்து ஆஸ்திரேலியா. த ஃபர்ஸ்ட் எவர் WTC சாம்பியனை சவுண்ட் பீட்டிங் கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ் இன் தேர் ஹோம் டென். ஹோம் டென்னா ஆக்சுவலி பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் மீர்பூர் தான் ஹோம் டென்னு. பட் சிலெட் ஆல்சோ வந்து இப்போ சிலெட்டில் விளையாடின அந்த டெஸ்ட் மேட்ச்லையும் இல்லைடா எங்கே போனாலும் நாங்கள் ஆடி காட்டுவோம்டா, பயங்கரமாக ஆடுவோம்டா அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ரிமெம்பர், உங்கள் எல்லாருக்குமே நம்ம சேனலை க்ளோஸாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க எல்லாருக்குமே என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து நம்ம பங்களாதேஷில் லாஸ்ட் சைக்கிளில் நம்ம வந்து பங்களாதேஷோட ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடணும், 2 டெஸ்ட் மேட்ச் ஆடணும். ஒன்று வந்து சிட்டகாங்கில், இன்னொன்று வந்து மீர்பூரில். செமையாக இருந்தது டெஸ்ட் சீரிஸ். நான் கூட சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம அவங்கள தோக்க அடிச்சிருக்கலாம், பட் தே பிளேட் அ பார்ட். பயங்கரமாக ஆடினாங்க, ஆல்மோஸ்ட் ஃபைட் பண்ணி ஒரு ட்ரா எடுத்துன்னு போயிட்டு at some stages they look like they might even get to 400-500ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது ஃபர்ஸ்ட்ல. செகண்ட் டெஸ்ட்ல they put us under massive pressure. So yes, அந்த பாயிண்ட் ஆஃப் பங்களாதேஷ் வந்து டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் we are definitely not pushovers in our home venue அப்படிங்கிற பாயிண்ட்டை திருப்பி வந்து இதை முன்னிறுத்திருக்காங்க. பட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, லாஸ்ட் சைக்கிள்லேயே பங்களாதேஷ் காட் த பெட்டர் ஆஃப் நியூசிலாந்து, போட்டு பொழந்துட்டாங்க. எங்க? இன் நியூசிலாந்து. அங்கே வந்து ஃபாஸ்ட் பவுலிங் மூலமாக, ரிவர்ஸ் ஸ்விங் மூலமாக அவங்க they got their wickets. எபாதாத் ஹுசைன் இப்போ ஞாபகம் இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 for எடுத்தாருன்னு நினைக்கிறேன். he just rolled over நியூசிலாந்து. ஸோ பங்களாதேஷ் வந்து ஆர் புட்டிங் themselves on the world cricketing map. எனக்கு வந்து எவ்ரி டைம் பங்களாதேஷ் போகும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? சரி, நான் வந்து கிரிக்கெட் இந்தியாவில் நிறைய 90s பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு 90s இந்தியா ஃப்ளேவர் கொடுப்பாங்க பங்களாதேஷ். அந்த க்ரௌடு, அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட், அவங்களோட அந்த கேமு, அந்த பேஷன், த எமோஷன் வித் விச் ஈவன் த பிளேயர்ஸ் பிளே. அவங்கள பார்க்கும்போது கூட எனக்கு வந்து இன்னொரு 10-20 இயர்ஸில் இந்த நேஷன் வந்து பயங்கர கிரிக்கெட்டிங் நேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு நிகராக ஈக்குவலண்டாக அவங்களுக்கு ஒரு க்ரௌட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் they do pull a lot of fans for the game. ஸோ அதனால வந்து திஸ் beating that Bangladesh have shown on நியூசிலாந்து வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க, ஈஸியாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க, ஒரு 300 runs போட்டாங்க. போட்டில் நியூசிலாண்டு போட்டு ஒரு சின்ன லீட் எடுத்தாங்க. திருப்பி பங்களாதேஷ் தேர்ட் இன்னிங்ஸில் 300+ போட்டு நியூசிலாண்டு 180 கால் அவுட் ஆகிட்டாங்க. டேரல் மிச்சல் ஒரு லோன் பேட்டில் பிளே பண்ணார் 4th இன்னிங்ஸில். டேரல் மிச்சல் அவரோட வேர்ல்ட் கப் ஃபார்மை கண்டினியூ பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து என்னன்னா, டேரல் மிச்சல் வந்து ஸ்பின்னை பயங்கரமாக அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துச்சு. ஸ்பின்னை சூப்பர் அக்ரெசிவாக ஆடுறாரு, பால் ஒன்லேருந்து டேக் ஆன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ டேரல் மிச்சல் குட் வெல் பி அ ஹாட் பிக் இன் சம் டீம்
இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷனில் இது மினி ஆப்ஷன் வேறு. ஸோ ஆப்ஷன்ஸ் தர்ற டீமுக்கு டேரல் மிச்சல் ஒரு ஆப்ஷனாக அமைஞ்சு வருவார்னு எனக்கு தோணுது. இந்த மேட்ச்சில் வந்து கேன் வில்லியம்சன் 29th 100 ரெக்கார்ட் பண்ணார். அவரோட 29th டெஸ்ட் 100 கிரேட். ஒரு ஃபேப் ஃபோர்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த ஃபேப் ஃபோரில் என்னை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சனுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம விராட்டை பார்க்குறோம், நம்ம ஜோ ரூட்டை பார்க்குறோம், ஸ்டீவ் ஸ்மித்தை பார்க்குறோம். எல்லாருமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் யூனிக் டெக்னிக்ஸ். விராட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாட்டம் ஹேண்டட் கிரிப் இருக்கும். ஜோ ரூட் ஒரு டால் அண்ட் லாங்குவேஜ் பிளேயர், ப்ரிடாமினென்ட்லி பேக் ஃபுட் பிளேயர், நிறையா ஆடுவார். அதே மாதிரி ஸ்டீவன் ஸ்மித் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் யூனிக் டெக்னிக், வெரி குட் ஹேண்ட்ஸ் பிளேயர். பட் கேன் வில்லியம்சன் வந்து இஸ் வெரி ஸ்மூத் அண்ட் நைஸ் ஆன் தி ஐ. லாங்குவேஜாக ஃப்ரண்ட்லேயும், அதாவது ஒரு ஃப்ளூயிடாக ஃப்ரண்ட்லேயும் வருவார், பேக்லேயும் போவார். எட் அகேன் பியூட்டிஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஸ்பின் ஆடி அவரோட கிளாஸை ப்ரூவ் பண்ணார். ஒரு சான்ஸ் கிடச்சது அவருக்கு, பட் ஸ்டில் ஹீ புட் ஆன் அ நைஸ் ஷோ வித் பேட். கிளென் ஃபிலிப்ஸ் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக வந்து நிறைய பேர்ட்ட சொல்லுங்கள், கிளென் ஃபிலிப்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆஃப் ஸ்பின் ஆக்ஷன் இருக்குது. ஸோ கிளென் ஃபிலிப்ஸ்க்கு பயங்கரமான ஒரு அப் சைடு இருக்குது ஆஃப் ஸ்பின் பொறுத்த வரைக்கும்ங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்து அதை திருப்பி அவரோட ப்ராவஸை ப்ரூவ் பண்ணார். எஸ், வெரி ஏர்லி அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆஃப் ஸ்பின் போட ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கே கிரெடிட் கொடுக்கணும். பட் ஸ்டில் ஷாந்தோ, தட்ஸ் வேர் ஐம் ஹெடட் நெக்ஸ்ட். நஜ்மல் ஹுசைன் ஷாந்தோ வந்து அவரோட குட் ஃபார்ம், ரன் ஆஃப் ஃபார்மை கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஹீஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் பங்களாதேஷி பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 100 ஆன் ஹிஸ் கேப்டன்சி டெபியூ. ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அவர் நல்ல ஃபார்ம் கண்டினியூ பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு கேப்டன்சி லீடர்ஷிப் ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பங்களாதேஷ் டோட்டலாக அவர் பேக் பண்ணுறாங்க. அது தெரியுது, அவர் எந்த அளவுக்கு எல்லா ஃபார்மேட்லையும் ஆட வைக்கிறாங்க, கேப்டன்சிலையும் கொடுத்துருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஷகிப் அல் ஹசானை பற்றி நம்ம எல்லாருமே பேசுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மெஹதி ஹசான் கூட எங்கெங்கே பர்ஃபார்ம் பண்ணுவார், வந்த புதுசாக சூப்பராக பண்ணார். அப்போ எல்லாருமே அவர் வந்து ரன்அவே ஸ்டார். மெஹதி ஹசான் அண்டர் 19 வந்திருக்காரு பங்களாதேஷுக்கு. பட் ஒன் கை ஹூஸ் நாட் பீன் ஸ்போக்கன் அபவுட் இனஃப், அண்ட் அவர் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஸ்பின்னர்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஃபர்மாக. அது வந்து தைஜுல் இஸ்லாம். ஒரு 10 விக்கெட் பேக் எடுத்திருக்காரு இந்த டெஸ்ட் மேட்ச்சில். அவரோட ஆக்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பின்னர்ஸ் ஆக்ஷன். அட் த சேம் டைம் ஹீஸ் ரிப்பீட்டிங் இட் பியூட்டிஃபுல்லி. அவர் போடும்போது வந்து பால் என்ன ஸ்பீடில் வருது, எங்கே ஹேங் ஆகுதுன்னு அவ்வளோ ஈஸியில் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் நல்ல பியூட்டிஃபுல்லாக லெங்த் அண்ட் லைன் மாற்றக்கூடிய ஒரு பவுலர். வெரி ஈஸி ஆன் தி ஐ, நாட் ஸ்போக்கன் ஆஸ் மச் அஸ் ஹி ஷுட் பி ஸ்போக்கன் அபவுட். ஏன்னா பங்களாதேஷுக்கு ஒரு ட்ரூ வாரியராக இருந்திருக்காரு தைஜுல் இஸ்லாம், எஸ்பெஷலி இந்த டெஸ்ட் ஃபார்மேட். சம்டைம்ஸ் எனக்கு அது தோணும், தைஜுல் இஸ்லாம் நல்லா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறாரு, பங்களாதேஷ் எஸ் டீசென்ட் ஸ்பின்னர்ஸ்லாம் சொல்லுவோம். ஆனால் ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடும்போது அந்த அளவுக்கு பெனிட்ரேட்டிவாக ஒரு பயங்கரமாக போடக்கூடிய ஸ்பின் அட்டாக் கிடையாது. போத் ஷக்கீப் அண்ட் மெஹதி. தைஜுல் வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பின் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒயிட் பால். எனக்கு சம்டைம்ஸ் தோணும் ஹியர் அண்ட் தேர் ஐ திங்க் இஸ் காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் நெவர்தெலெஸ் அவர் ஒரு ட்ரூ வாரியர் அண்ட் அ கிரேட் ஸ்பின்னர் ஃபார் பங்களாதேஷ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காரு. எட் அகேன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆன் பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச். வேர்ல்டு டெஸ்ட் WTC சாம்பியன்ஸ், ஃபர்ஸ்ட் எவர் சாம்பியன்ஸ் நியூசிலாண்டை சவுண்டாக பீட் பண்ணியிருக்காங்க இன் பங்களாதேஷ். ஸோ தட்ஸ் அ பிக் சல்யூட் டு பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம். வெல் டன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிற டாபிக் வந்து ஐபிஎல் இப்போ போகலாமா? இப்போ போயிடலாம். ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் எப்போவுமே எவ்ரி டைம் ஒரு பிக் ஆக்ஷன் நடக்கும். 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மினி ஆக்ஷன் நடக்கும். பட் எப்போவுமே இந்தியாவுக்குள்ள தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் துபாய் போயிருக்காங்க எல்லாரும். டிசம்பர் 19 அன்னைக்கு துபாயில் நடக்க போகுது இந்த ஆக்ஷன். இந்த ஆக்ஷனோட டைனாமிக்ஸ் நிறைய ஏன் பேசப்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அகைன் 1100 பிளேயருக்கு மேலே திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி மினி ஆக்ஷன் கூப்பிட்றாங்கன்னே தெரில. அண்ட் நிறைய டீம் கிட்ட வந்து 20 கோடி மினிமமாக இருக்குது. 10 டீமில் வந்து 8 டீமுக்கு 20 கோடி மேலே பைசா வச்சுருக்காங்க. 2 டீம் வந்து 14-13 கோடி வச்சிருக்காங்க. அதில் ஒரு டீம் எல்எஸ்டி, இன்னொரு டீம் நாங்களே. இந்த 20 கோடிக்கு மேலே எல்லாரும் வச்சிருக்காங்க. டாப் அண்ட் லிமிட் வந்து 40 crores மேலே வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனில் 1100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எந்த பக்கம் போக போகுதுன்னே தெரியல. யார் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. எட்டகேன் நிறைய பேருக்கு வந்து பிக் பக்ஸ் வரப்போகுது. அதில் நான் பார்க்குற முக்கியத்துவமான இந்தியன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்துல் தாக்கூர், ஷாருக் கான், உமேஷ் யாதவ். அகேன் ஹி மைட் ஃபெச் அ டீசென்ட் ப்ரைஸ். பாவம், ஐ திங்க் அவர் கேகேஆரில் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். இன்ஃபேக்ட் டாப் விக்கெட் டேக்கர் பட்டியலில் இருந்தார். செகண்ட் இயர் வந்து அவர் திருப்பி they went to home ground. கேகேஆர் வந்து கேன் பி அ டெத் காஃபின் ஃபார் மெனி பவுலர்ஸ்ங்க. அவர் திருப்பி வந்திருக்காரு ஒரு நியூ பால் அசெட்டாக. எஸ்பெஷலி இந்த என்ன சொல்கிறது, இந்த சூப்பர் சப்ஸ்டியூஷன் பிளேயர், அந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால உமேஷ் யாதவ் இன்னும் வேல்யூ வரும். அண்ட் somebody will go for an அவுட் ரேட் குவிக்னு எனக்கு தோணுது. அண்ட் yet another person who might go for a decent money again, 5-6 crores அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா சேத்தன் சக்காரியா. அண்ட் சேத்தன் சக்காரியா லெஃப்ட் ஆர்மர், பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் வச்சிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவரோட ஆட்டிடியூட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். நான் யாரையாவது மிஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ஆஸ் யூஷுவல் காமெண்ட்ஸில் இருந்தால் நான் இவரை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக தவறாதீங்க, சொல்லிடுங்க. ஆன் த கோ நிறைய பேர் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் எக்கச்சக்கமாக நல்லா பண்ணியிருக்காங்க.
அந்த மாதிரி பிளேயர்ஸ் சில பேரை நான் சொல்ல விருப்பப்படலை. அண்ட் க்ளோசர் டு தி ஆக்ஷன் அவங்கள பற்றி ஒரு தனி எபிசோடே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் 2-3 பிளேயர் ஞாபகம் வருது. யாருன்னா மனிஷ் பாண்டே அண்ட் கருண் நாயர். நான் கருண் நாயரை பற்றி ப்ரீஃபாக வந்து சிஎஸ்கேக்கு சொல்லியிருந்தேன் நம்பர் 4க்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது சிஎஸ்கேவோட பேட்டர்ன் மட்டும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் தான் இப்படி நினைக்கிறீங்களா, நாங்கள் இப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அதை பற்றி நிறைய மீம்ஸ்லாம் கூட வந்திருக்கு, பார்க்க ஃபன்னியாக இருக்கும். எனக்கு என்ன அவங்க மனிஷ் பாண்டேக்கு போவாங்கன்னு ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது. நெவர்தலெஸ் ஐ திங்க் தே மைட் கோ ஃபார் போத் மனிஷ் அண்ட் கருண். அவங்க ஷாருக் கான் அண்ட் ஷார்துல் தாக்கூருக்கும் கண்டிப்பாக டெஃபினட்டாக தேல் ஹேவ் அ பட்ஜெட் அண்ட் தேல் கோ ஃபார் இட். ஏன்னா ஷாருக் கான் ஒரு இம்பாக்ட் பிளேயர், நாளைக்கு ஒரு ஃபினிஷர் ரோலில் வேணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டிஎன்பிஎல்லாம் கூட எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போன ஆப்ஷனில் அவருக்காக போனாங்க வேறு சிஎஸ்கே. அதனால தான் மை ஹன்ச் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஷாருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்துல் தாக்கூர் ஹோம் பிரெட் சிஎஸ்கே பிளேயர். இத்தனை நேரத்துக்கு வந்து யாராவது ஷார்துல் தாக்கூருக்கு சிஎஸ்கேலேருந்து ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம், நாங்கள் போகிறோம்டா அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஷார்துல் எடுத்தால் கூட இன்னொரு 10 கோடி 12 கோடி இருக்க சான்ஸ் இருக்கும். கேட்கல 2 பேரும் அசியூம் பண்ணலாம். ஷார்துலும் சேர்ந்து 12 கோடி போகிறாங்கன்னா 24 கோடி, சரி ஒரு 7-8 கோடி பாக்கி இருக்குன்னா, ஐ ஹாவ் அ ஃபீலிங் தே வில் இன்வெஸ்ட் இட் ஆன் கருண் நாயர். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போத் அம்பத்தி ராயுடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறீங்க, அட் த சேம் டைம் பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு பேக்கப் தேடுறீங்க. பட் ஓகே, பென் ஸ்டோக்ஸ் பெரிய இதுவாக தெரியல, எனக்கு அம்பத்தி ராயுடு தான் தெரியுது. அம்பத்தி ராயுடுக்கு வந்து ஷாருக் கான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்பர் 4ல் விளாட முடியாது, அந்த ஒரு ஃப்ளோட்டராக விளாட முடியாது. என்னோட ஒப்பீனியனில் யார் விளையாடுவாங்க அந்த ரோலை? வெரி டவுட்ஃபுல். எனக்கு யார் விளையாட போகிறாங்கன்னு தெரியல. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் யாரோ ஆப்ஷன்ஸ் இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. பட் சிஎஸ்கேயோட ட்ராக் ஹிஸ்ட்ரி படி எடுத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஹஸ் நெவர் கான் ஃபார் அன்னோன் கமாடிட்டி. புதுசாக சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் இவன் நல்லா பண்ணியிருக்காடா எடுறா அப்படின்னு எடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ கருண் நாயர் ஃபோக்ஸ், பிரேஸ் யுவர் செல்ஃப் டு சீம் இன் yellow அப்படின்னு நான் கமிட்லாம் பண்ணல. சும்மா அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். நான் ரவி சாஸ்திரி மாதிரி சொன்னால், "So CSK, brace yourself for Karun in yellow" அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் கருணுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஸ்பின் நல்லா விளையாடுவார், ஸ்வீப் சூப்பர் அடிப்பார், ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லா ஆடுவார். அவர் அந்த ஹேண்ட், எம்எஸ் தோனிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கொடுக்குற ஒரு மிடில் ஆர்டர் நம்பர் 4 பேட்ஸ்மேன், எஸ்பெஷலி அட் சென்னை. அதுக்கு ஒரு பயங்கரமான ரோல் சென்னையில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் கருண் நாயர் ஒரு வாய்ப்பு. மனிஷ் பாண்டே அந்த அளவுக்கு சென்னையில் ஸ்பின் நல்லா ஆடி நான் பார்த்ததில்ல. கருண் நாயர் ரிமெம்பர் ஹேஸ் a 300 இன் சென்னை இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஈவன் தோ டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்தாலும் there is a good chance. என்னப்பா சீக்கிரட்ஸ்லாம் விட்டுற அப்படின்னு யாரோ பார்த்து வருத்தப்பட்டீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. கருண் நாயருக்கு ஈவன் எஸ்ஆர்ஹெச் கூட போக சான்ஸ் இருக்குது. டெஃபினெட்லி காம்படிஷன் வரும். ஸோ டீசென்ட் ப்ரைஸ் கருண் நாயர் கூட போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் போன வருஷம் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா, கவுண்டி கிரிக்கெட் போய் விளையாடி அங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு 3-4 வருஷமாக அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தார். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு 300 அடிச்சிங்க, இந்தியாவுக்கு விளையாடி இருக்கீங்க, சடனாக யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் நோவேர் அப்படிங்கிற போது ஒரு மனுஷனோட மென்டல் மேக்கப்புக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் அதை ஃபைட் பண்ணி வந்திருக்கான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கருண். இந்த வருஷம் கேபிஎல்ல பயங்கரமான பேட்டிங் ஆடினா. ஸோ எவ்ரி திங் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அண்ட் லுக்ஸ் குட் ஃபார் கருண் நாயர் என்னோட ஒப்பீனியனில் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே. சரி, இப்படி பார்க்குறோம். சிஎஸ்கேயோட காம்படிஷன் மும்பை, அவங்களும் எங்கே போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அவங்க என்ன போவாங்க? ஒன்றுமே தேவையில்லைங்க அவங்களுக்கு. ஜாஃபர் ஆர்ச்சரை விட்டுருக்காங்க, ஒரு ஃபாரின் ஸ்கீமர் வேணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெரால்ட் கோட்ஸியை போவாங்கன்னு தோணுது. மிச்சல் ஸ்டார்க்குக்கும் ஒரு அளவுக்கு போவாங்க. பேட் கமின்ஸ் மேபி நாட். ஸோ பேட் கமின்ஸுக்கு கூட மும்பை யோசிக்கலாம். பட் தெர் ஆர் செவரல் அதர் ஆப்ஷன். ஜேசன் பெஹரன்டார்ஃப் எனிவே வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இது போதும் கூட அவங்க நினைக்கலாம். பட் ஒரு ஸ்பின்னர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது மும்பை. அவங்க கிட்ட இருக்கிற ப்ரைஸில் ஹசரங்காக்கு ஹெவியாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ லைக் ஐ செட், கருண் நாயர் ஃபார் சிஎஸ்கே, ஹசரங்கா ஃபார் மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஆல்சோ லுக்கிங் பிரிட்டி குட். எல்லா பணத்தையும் தூக்கி ஒரு ஸ்பின்னர் மேலே போட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் அவ்வளோ ஸ்லாட் பாக்கி இருக்குது. அந்த அதர் ஹேண்ட் நான் மும்பை பற்றி பேசினேன், சிஎஸ்கே பற்றி பேசினேன். மும்பையில் வந்து அவங்க போகக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு 2 பிளேயர் தான் போவாங்க. ஒன்று ஜெரால்ட் கோட்ஸே, இன்னும் ஹசரங்கா. 2 பேருக்கும் ஹெவியாக போக சான்ஸ் இருக்குது, பாரிங் மிச்சல் ஸ்டார்க்கு. இவங்க 2 பேர் கட்டச்சா அவங்க டீமை யோசிச்சு பாருங்க. அது டீம் கிடையாது, கட்டப்பாறை டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை ட்ரீட்ஸ் அவங்க கிட்ட வந்துடும். சிஎஸ்கே 5 டைட்டில்ஸில் இருக்காங்க, மும்பை 5 டைட்டில்ஸில் இருக்காங்க. நான் எங்கேயோ ஒரு தடவை கேள்விப்பட்டேன், மும்பை வந்து எப்போவுமே சிஎஸ்கே ஒரு டைட்டில் அடித்தா அடுத்த வருஷம் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, அடுத்த 2 வருஷம் அடித்து 2 டைட்டில் லீடில் போயிடணும் அப்படின்னு யோசிப்பாங்களாம் எம்ஐ. இதை வந்து ஒரு ஹார்சஸ் மவுத்லேருந்தே நான் கேட்டிருக்கேன். ஸோ மும்பை வந்து வெறியாக வருவாங்க இந்த சீசன்லங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அண்ட் அடுத்த டீம் நம்ம பார்க்க போகிறது, அடுத்த டீம் நமக்கு சும்மா ஒரு டச் அப் தான். ஸோ மும்பை, ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே தான் மோஸ்ட் டச் அப்பான் அண்ட் இந்த டாப்பிக்காக இருக்கிறதுனால ஆர்சிபிக்கு கேமரூன் கிரீன் எடுத்திருக்காங்க. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. முகமது சிராஜ் மட்டும் வச்சிருக்காங்க, ஹசரங்கா வேற விட்டுட்டாங்க. ஹசரங்காவை திருப்பி எடுக்க முடியுமான்னு தெரில. கேமரூன் கிரீன் ட்ரேடில் அவங்க தி லாஸ்ட் லாட் ஆஃப் மணி. ஸோ பணமும் இல்லை. ஸ்டார்க்கு மேலே 20 கோடியும் போடணும்னு வரலாம். ஸ்டார்க் கிடச்சிட்டா, ஒருவேளை ஸ்டார்க் 18 கோடி 20 கோடியில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன, வேற யாரெல்லாம் போலர்ஸ் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய எழும்புது. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் வேற மிக்ஸில் இருக்காரு.
எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஜெய்தேவ் உன்னடுக்கட்டுக்கு சிஎஸ்கே கூட போக ஹெவி சான்ஸ் இருக்குது. அந்த ஸ்லோ கட்டர்ஸ், டால் பவுலர் இவர் ஜெய்தேவ் ரொம்ப பிடிக்கும் எம்எஸ் தோனிக்கு. ஆர்பிஎஸ்சியில் இருக்கும்போது ஜெய்தேவ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு பார்க்கும்போது ஜெய்தேவ் கூட ஒரு டார்க் ஹார்ஸ் சிஎஸ்கே வரதுக்கு. ஜெய்தேவ் நாட் கட். ஆர்சிபி வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பவுலர் எடுத்து ஒரு வேளை ஃபுல் பைசா ஒரு பவுலர் மேலே போட முடியுமா? ஐ ரியலி டவுட்டுங்க. ஐ டோன்ட் திங்க் ஸ்டாருக்கு கமின்ஸ் கூட ஒரு சான்ஸ் இருக்குது. 2 பேர் அவங்க 10 கோடி எடுக்க சான்ஸ் இருக்குது. 2 பேர் 10 கோடி எடுத்துட்டு இந்தியன் பவுலர் சில பேர் மேலே பேக் பண்ணலாம். ஒரு சில நியூ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ அது மேலே பேக் பண்ண முடியுமா? சின்னசுவாமி ஸ்டேடியமில் பேக் பண்ணி ஒரு யங் ஸ்பின்னர் கிட்ட போக முடியுமா? ஏன்னா ஷாபாஸை வேறு ட்ரேட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஷாபாஸ் ஒரு நல்ல ஒரு சூப்பர் பிளேயராக இருந்தார். போன வருஷம் நாட் ஸோ கிரேட் இயர். ஸோ உடனே இந்த வருஷம் ட்ரேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, மைக் ஹெசன் இருந்தார், ஃபின் ஆலனை வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மைக் ஹெசன் டைரக்டராக இருந்தார் ஆர்சிபியில். இப்போ மைக் ஹெசன் போயிட்டு ஆண்டி ஃப்ளவர் வந்துட்டார். ஸோ புது தொலைநோக்கு பார்வை ஆண்டி ஃப்ளவர். ஆனால் ஒரு விஷயம் என்ன நம்ம பாராட்டி ஆகணும்னா, எங்கே போனாலும் எடுத்து செங்குத்தாக நிறுத்தியிருக்காரு. ஸோ ஆர்சிபிலையும் அந்த 20 கோடியை வச்சு நான் ஒரு நல்ல பிளானோட கரெக்டாக நான் இந்த பேரை தான் எடுப்பேன், ஸ்டார்க் எடுப்பேன், இவனை எடுப்பேன், அவனை எடுப்பேன்னு யூஸ்வலாக ஆர்சிபி பண்ணுற விஷயங்களோட வராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருவார் எனக்கு தோணுது. யூஸ்வலாக ஆர்சிபி என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர் மேலே போடுவாங்க. ஐ ரியலி டவுட். ஆண்டி ஃப்ளவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்சப்ஸில் நிறைய பிலீவ் பண்ணுவார். யூஸ்வலாக லெஃப்ட் ஹேண்ட் ரன், ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் ரன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய அவர் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் வேரியபிள் சாய்ஸஸோட தான் டீம் எடுப்பார் அந்த 20 கோடிக்குன்னு தோணுது. ஸோ ஆர்சிபி and its fans, brace yourself for a new type of an auction under Andy Flower. Analytics and data points பற்றி சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக அந்த கிரிக்கெட்டர்கிட்ட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட பேசினேன்னு சொன்னேன். டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரே விஷயத்தை எம்எஸ் தோனி அடிக்கடி சொல்கிறது தான். ஒரே பிளேயரை நல்ல பிளேயராகவும் காட்டலாம், கெட்ட பிளேயராகவும் காட்டலாம் டேட்டா பாயிண்ட்ஸில். அந்த டேட்டா எழுதுறவன், அந்த டேட்டாவை நம்ம கிட்ட காட்டுறவன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஐபிஎல்ல வந்து 10க்கு 10 வந்து தேர் ஆல் பிஸ்னஸ் பீப்புள் who came into cricket and bought franchises. ஸோ நிறைய பேருக்கு இன்டெப்த் கிரிக்கெட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் அதில் வந்து கில்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. சிஎஸ்கே ஹவ் பீன் கிரிக்கெட் பீப்புளுங்க, கிரிக்கெட் பீப்புளாகவே இருந்திருக்காங்க 40-50 வருஷமா. எம்ஐ வந்து அங்கே கிரிக்கெட் ரிலையன்ஸ் வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. எம்ஐ கிட்ட இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவங்க வைடு வெரைட்டி ஆஃப் நாலேஜ் எடுத்துப்பாங்க. கன்சல்டன்ஸா ஜஹீர் கான் இருக்காரு, நீ வாப்பா, நீ கன்சல்டன்ட். ஜெயவர்தன் நீ இருக்கியா, நீ வாப்பா. ஷேன் பாண்ட் நீ வாப்பா. அந்த மாதிரி எல்லாரையும் எடுத்து பெஸ்ட் பிரெயின்ஸ் எடுத்து எல்லாரோட தாட்ஸையும் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு டீம். நோ டவுட் இதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. டேட்டாலாம் ஓரளவுக்கு தான். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணாத பிளேயர் இங்கே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன். அதெல்லாம் கிடையாது. கிரிக்கெட்டர்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், என்ன பேக்கிங் வேணும், அவங்களுக்கு என்ன மாதிரி பேசணும், எப்படி இது பண்ணணும், எவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு நார்மலாக கேம் மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணணும், நார்மல் கேமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ராதர் தென் ட்ரீட்டிங் இட் ஆஸ் அ $multi-billion பிஸ்னஸ். எஸ், ஐபிஎல்ங்கிறது ஒரு $multi-billion பிஸ்னஸ் தான். ஆனால் கிரிக்கெட்டருக்கு அது $multi-billion கிடையாது. அது பொழப்பு, அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட். அந்த மாதிரியே வச்சாதான் அந்த கிரிக்கெட்டர் அவன் ஸ்கின்னை வந்து அவனோட என்டையர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வெளில கொண்டு வர முடியும் ஒரு கிரிக்கெட்டர். அதை அந்த 2 டீமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சூப்பர் இன்ட்ரா கொடுத்துருக்காங்க எம்ஐ. இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட். சரி, தீஸ் ஆர் மை தாட்ஸ் ஆன் ஐபிஎல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ பைசா எல்லார்ட்டையும் இருக்கு. ரீசெண்ட் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்லேருந்து 7 ஆஸ்திரேலியன்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வராங்க. இந்த 7 பேரில் யார் ஜாஸ்தி பைசாக்கு போகிறாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட் பற்றி சொல்லி ஹேசல்வுட் கூட திருப்பி ஆர்சிபியே எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரு பிளேயர் 7 கோடி விட்டு திருப்பி எடுப்பாங்களா? இவங்கெல்லாம் ஏன் ஹேசல்வுட் விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை புல் அவுட் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தில். அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் சொன்னேன், ஸ்டீவ் ஸ்மித் சொன்னேன், வேற யார், ஷான் அபாட் இருக்காரு. இவங்கெல்லாம் யார் ஜாஸ்தி பைசாக்கு போவாங்க நீங்களே காமெண்ட் செக்ஷனில் ஆஸ் யூஷுவல் போடுங்க. நம்ம ஒரு டிபேட் பண்ணலாம் அதை பற்றி. ஸோ தட் ஆன் தி ஐபிஎல். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் ஆன இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 சீரிஸ், 5 மேட்ச் T20 சீரிஸ். வாட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட்? ருத்துராஜ் கைக்வாடோட வைஸ் கேப்டன்சி அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் 100 ஒன்று இறக்குனாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த கேம் வந்து நம்ம தோத்துட்டோம். வி வர் ட்ரம்ப்ட் பை மேக்ஸ்வெல் மேட்னஸ். மேக்ஸ்வெல் வந்து இஷ்டத்துக்கு பேட்டிங் ஆனார். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்பேர் தாட் ஃபார் த பவுலர்ஸ். 2 கேம் வைசாக்ல ஒரு 200+ கேமு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு அடுத்த கேம் ஒரு 200+ கேமு. கேரளாலையும் ராய்ப்பூர்லேயும் விக்கெட் கொஞ்சம் வந்து ஹஸ் நாட் பீன் த ட்ரூவஸ்ட் நேச்சர். அதனால வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேம்ஸு. ஆஸ்திரேலியா அந்த மேக்ஸ்வெல் மேட்னஸ்க்கு அப்புறம் கூட மேக்ஸ்வெல்லாம் ஊருக்கு கலையும் போயிட்டு என்டையர் ஃப்ரெஷ் ஸ்குவாட் எடுத்துன்னு வந்து அடுத்த T20 ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பைலேட்டரல் சீரீஸ்லாம் வந்து அவங்க வந்து 2-1 அப்படின்னா நம்ம சீரீஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்போம், நம்ம T20 நோக்கி போவோம். எல்லா பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க இங்கே கூட ஆஸ்திரேலியா. பட் ஆனால் வேர்ல்டு கப்புக்கு வரும்போது இதுலேருந்து 1-2 பேர் தான் எடுத்துப்பாங்க. மற்றபடி தேல் கோ ட்ரஸ்டட் லியூட்டினன்ட்ஸுங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இட்ஸ் அ ப்ரோவன் திங். இந்தியாவில் கூட நிறைய கிரிக்கெட் ட்விட்டர் அங்கே இங்கேன்னு ஏகப்பட்ட கிரிக்கெட் டிபேட்ஸ் நடக்கும். இவரை கொண்டு வரணும், அவரை கொண்டு வரணும்னு. வித் ஆல் திஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, 1-2 பேர் எக்ஸீடிங்காக நாட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்பர்ஸ், ப்ரெஷர் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது த்ரூ த இயர். நான் இது எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன்.
ஐபிஎல் போது 2 மாதம் 3 மாதம் வந்து ஒரு கிரிக்கெட்டரால் ஒரு வேலையை கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா 2-3 மாதம் தான் அது ராத்திரி நடக்கிற கேம். வேற இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்கிறது இயர் த்ரூ 12 months a year வந்து ட்ராவல் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கண்டிப்பாக ஐபிஎல்ல நீங்கள் ஒரு நல்ல டோர்னமெண்ட் இஃப் யூ ஸ்டார்டட் வெல்னா யூ வில் ஃபினிஷ் வித் அ குட் டோர்னமெண்ட் ஒன்லி 14 games. அந்த மொமெண்டத்தில் அப்படியே போயிடுவீங்க. ஒரு சேஞ்ச் ஆஃப் கண்டிஷன்ஸ் கூட வராது. இப்போ நம்ம T20 அந்த விக்கெட்ஸ்லாம் பார்க்குறோம், பிளாசிட் விக்கெட்ஸ். ஏன்னா நடக்கக்கூடிய பாதி மேட்சஸில் வந்து it's at the end of the day T20 is an entertaining game, so people want to be entertained. அது நடக்கும்போது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வரும். நாளைக்கு வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப்லையோ இல்லை ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்டில் போகும்போது இதே மாதிரி பிச்சஸ்லாம் அமையும்னு சொல்ல முடியாது. யூ வில் ஹேவ் சேலஞ்சஸ். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தி சீம் ஆகலாம், கொஞ்சம் ஸ்விங் ஆகலாம், ஒரு பக்கம் காற்று ஜாஸ்தி அடிக்கலாம், ஒரு பக்கம் ஷார்ட்டராக இருக்கலாம், ஒரு பக்கம் பிகராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் நடக்கும். ஸோ ஒரு 12 months a year ஆடும்போது ஒரு கிரிக்கெட்டருக்கு ஃபெயிலியருங்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஸோ அந்த ஃபெயிலியர் எப்படி டீல் பண்ணுறாங்க? படுத்து சல்க் பண்ணுறாங்களா? இது ஆர் தே கிவிங் அப்? ஆர் தே ஒர்க்கிங் ஹார்டர்? ஆர் தே ஒர்க்கிங் ஈவன் மோர் ஹார்டர் அண்ட் பிரேக்கிங் டவுன்? இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. சப்போர்ட் ஸ்டாஃப் எதுக்கு இருக்காங்க, செலக்டர்ஸ் எதுக்கு இருக்காங்களா, இதுக்கெல்லாம் தான் இருக்காங்க. ஸோ நம்ம பிளைண்டாக இங்கே பண்ணிட்டு அவனை எடுக்கணும் இவனை எடுக்கிறோம் ஏகப்பட்ட டிபேட். ஸோ ஆல் வி நீட் டு டூ இஸ் தே நோ பெட்டர், தே டூயிங் அ குட் ஜாப், தே சீ தம் த்ரூ தி இயர் அப்படிங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வச்சுக்கணும். வெளியிலேருந்து பார்க்குற நம்ம பார்வையும் உள்ளேருந்து இருக்கிற ரியாலிட்டியும் சேமாக இருக்கும்னு நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. ஸோ ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த எல்லாரையும் ஆட வச்சாங்க. ஆனால் கிறிஸ் கிரீனுங்கிற ஒரு ஆஃப் ஸ்பின்னரை திருப்பி எடுத்துன்னு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா இந்த சீரீஸில். எல்லாரையும் கொண்டு வர மாதிரி அவரையும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு கேட்குது. ஆனால் அது மேட்டர் கிடையாது. கிறிஸ் கிரீன் வருஷம் சிபிஎல் ஆடி தொங்க அங்கே வேலையை போட்டிருக்காரு கிறிஸ் கிரீனு. ஸோ அவங்களுக்கு தெரியும், நம்ம வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ் போகும்போது லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன்ஸ் வந்தால் நமக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணும், அதுவும் பவர் பிளேயில் போடக்கூடிய ஆஃப் ஸ்பின்னர் வேணும், நல்ல ஏர் ஸ்பீடில் போடக்கூடிய ஆஃப் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே கிறிஸ் கிரீன், நீ வாடா காமி என்ன வச்சிருக்க அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் ட்ரை பண்ணாலும் யாரெல்லாம் எடுக்கணும், யாரெல்லாம் வேணும், எங்களுக்கு இது தாண்டா போனி ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல 1-2 வேணுமோ அந்த மாற்றங்களை மட்டும் பண்ணிட்டு T20 வேர்ல்ட் கப் வந்து சேருவாங்க. T20 சீரீஸில் மற்றபடி இந்தியா தரப்புலேருந்து நிற்க வேண்டியதுன்னா ரவி பிஷ்னாயோட எக்ஸ்ட்ராடனரி கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸஸ், குட் ஏர் ஸ்பீடில் குவிக் ஸ்பின்னராக இருக்கார் அவர், குட் கூகுளிஸ் போடுறாரு, லெக் ஸ்பின் ட்ரை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. த ஃபேக்ட் தட் ஹீஸ் ட்ரைங் இஸ் அமேசிங். அவரோட ஆக்ஷனில் அந்த ஏர் ஸ்பீடும் கூகுளையும் அவரோட ஸ்ட்ரென்த் லைஃப் லாங் இருக்க போது. ஒரு சின்ன வேரியேஷன் வந்தால் கூட அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ வெரி வெல் டன் ரவி பிஷ்னாய். அடுத்த தரப்புலேருந்து முகேஷ் குமார் நான் ஆல்ரெடி சொன்னேன், அவரோட ஸ்டோரி மட்டும் இம்ப்ரெசிவ் இல்லை, அவரோட போலிங், அவரோட சீம் பொசிஷன் எல்லாமே இம்ப்ரெசிவாக இருந்து வந்திருக்கு. ருத்துராஜ் கைக்வாட் சொன்னேன். யஷஸ்வி ஜெய்ஸ்வால், அவரோட ரோலே சிம்பிள், அடி பொலின்னு வாங்க மலையாளத்தில், அந்த மாதிரி அடி பொல பவர் பிளேயில் ஃபுல்லாக வாங்கிக்கோ அப்படின்னு பொழக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அவரோட கோலு. அந்த இன்டென்ட்டில் ருத்துராஜுக்கே வேலை ஈஸியாக பண்ணியிருக்காரு. ஸோ சம்திங் தட் இஸ் பீன் ஸ்டாண்ட் அவுட். ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரிங்கு சிங். என்ன ஜேர்னிங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஜேர்னி. அந்த மெச்சூரிட்டி, அந்த காம் வைல் இஸ் ஹேண்ட்லிங் த டெத் ஓவர்ஸ், எண்டில் ஃபினிஷிங் கலக்கி கொடுக்குறாரு. மிடில்லையும் வந்து திடீர்னு 10-12 ஓவரில் இறக்கினா கூட ஆடுறதுக்கு சூப்பராக ஆடுறாரு. ஏன்னா அவர் யூபிக்கு நம்பர் 4 ஆடுறாரு, அது எல்லாமே தெரிஞ்சு வருது. ஸோ இந்தியா ஹவ் வன் த சீரீஸ் அண்டர் சூரியகுமார் யாதவ் அண்ட் வித் த பேக் ஹி வன் த கேம் அண்ட் இஸ் ஆல்சோ லெட் த சைட் 3-1 வின் பண்ணியிருக்காரு. நாட் சச் அன் ஈஸி திங். ஸோ இன் மை வியூ இந்தியா வன் த சீரீஸ். ஆஸ்திரேலியா ஹவ் டேக்கன் சம் பாயிண்ட்ஸ் ஹோம். இந்தியா வில் ஆல்சோ டேக் சம் பாயிண்ட் ஹோம். நீங்கள் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு ஆஸ் யூஷுவல் drop it in the comment section. The T20 World Cup is coming in June 2024.